பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 28வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் இருளான வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானம் இல்லாத இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கையே இருளடைந்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை இன்னும் சில காரியங்கள் தீராத வியாதிகள் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் மன உளைச்சல் டிப்ரெஷனில் இருக்கீங்களா? பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருளில் இருக்கிறது ஆண்டவர் விரும்பலைங்க. நீங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு, இனி என்னை என் குடும்பத்தை யாருனாலும் இனி உயர்த்த முடியாது, என் குடும்பத்தை யாருனாலையும் இனி விடுதலை பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு, ஒருவேளை நீங்கள் இந்த வேலையில் இந்த சேனலில் பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி எதுக்கு நம்ம இருக்கணும், இனி நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும் அவர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை தர விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: ஆண்டவரே, அப்பா, என் இருளை நீர் வெளிச்சமாக்குங்க, நான் இருளில் நடவாமல் உம்முடைய பிள்ளையாய் வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறேன், உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, ஒருவேளை மொபைல் ஃபோனில் நீங்கள் அநேக வீடியோஸ், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சோஷியல் மீடியாவில் ஒருவேளை நீங்கள் மூழ்கி கொண்டு எந்நேரமும் மொபைலே பார்த்துட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பாவத்தில் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நம்ம செய்கிற பாவம் மற்றவர்களுக்கு தெரியாது, நம்ம நண்பருக்கு கூட தெரியாது, நம்ம செய்கிற பாவம் நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லைங்க. அதனால் நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிற நீங்கள் ஏமாந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஒருவேளை நீங்கள் பாவம் செய்துட்டீங்களா? பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்பா, இந்த இருளில் நான் இருக்க விரும்பலை, இந்த இருளில் இருக்க நான் விரும்பலை, என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கும் போது இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், சாபங்கள், தீராத வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்றி போட முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஒரு ஜெபம் செய்யுங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது சிஸ்டர் அப்படின்றீங்களா? பிரியமானவர்களே, நான் ஜெபிக்கும் போது நீங்களும் இணைந்து உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் இருளான வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சத்தை தரப்போகிறார். இதுவரை இல்லாத தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய போகிறது. தீராத வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி போட போகிறார். ஒருவேளை எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை, இதெல்லாம் இந்த கடனெல்லாம் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரால் எல்லாம் கூடுங்க. நீங்கள் விசுவாசிங்க, தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கு அந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒருவேளை தகப்பனே அப்பா, ஆண்டவரே, நான் செய்தது பாவம், இத்தனை நாள் நான் இருளிலே மூழ்கி கிடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, தேவன் தாமே அவர்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை தகப்பனே ராஜா, நான் வெளிச்சத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் சில காரணத்தினால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் விடுதலை தருவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே, ஜெபிக்கிற வேளையில் தகப்பனே உம்முடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அப்பா நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். ஒரு சுகம் உண்டாவதாக. ஏகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவன் இப்பொழுதே அப்பா
அந்த எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் ஆண்டவரே ஒரு சுகத்தை நீர் அப்பா தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல் தகப்பனே, ஏதோ இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அப்பா. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு சொல்லி திக்கற்று இருக்கலாம் அப்பா. எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் என் தேவன் தாமே அப்பா அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தில் அப்பா இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று முதல் அவர்கள் குடும்பத்தில் அப்பா நீரே ஒளியாய் இருந்து எல்லா இருளின் ஆதிக்கங்களும் அப்பா வெளியேற்றியதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ராஜா, நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி போட்டு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.